ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு, ஸோ என்னென்ன வேலைலாம் இருக்கோ அது குட்டி குட்டியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வந்துட்டு தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் போயிட்டு ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு ரஸ்க்கும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சடனாக வந்து பிளான் மாறிடுச்சு. ஸோ டீக்கு பதிலாக வந்துட்டு காஃபி குடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காஃபி கிரேவிங்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. நான் மோஸ்ட்லி வந்துட்டு காஃபி வந்து குடிக்க மாட்டேன், எப்போவுமே வந்துட்டு டீ மட்டும்தான் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்திருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி வந்துட்டு பவுடராக வச்சுருந்தேன், அதெல்லாமே அப்படியே வந்து கெட்டியாக மாறின மாதிரி ஆக்கிடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு தூளாகவே இல்லை. ஸோ தூள் மாதிரி இருந்தால் தான் அள்ளி போட முடியும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ என்ன தாட்டில் ஊற்றுறேன்னு தெரியல. இந்த டெக்னிக் நல்லா இருக்கே, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து நான் போட்டுட்ருந்தேன். ஆனால் காஃபி வந்து நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து சம்திங் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குது. டீ வந்து குடிச்சே பழகுனதுனால சடனாக வந்து காஃபிக்கு மாறவும் கொஞ்சம் வந்து கசக்கிற மாதிரி இருந்தது. ஐ திங்க் வந்து இந்த செமி சாலிட் லிக்விட் வந்துட்டு நான் நிறைய ஊற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபிலேயும் நான் ஒரு வேலை பார்த்து வச்சேன். அதில் கொஞ்சம் ஹாட் அண்ட்லாம் விட்டு பார்க்கலாமே, எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் அண்ட் ஷேப்பில் ஒன்று போட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தோடு வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஜிமிக்கி வந்து என்னோடய மேரேஜ் அப்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஜிமிக்கி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து என் காது குட்டி காது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் வந்துட்டு அதை நான் போட மாட்டேன். போட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு அந்த டே எண்டு இல்லைனா வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 டேஸ் வந்துட்டு கண்டினியூவாக போட்டுட்டேன். அதனால் வந்து தோடு மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னோடய சிம்பிளான ஒரு இயரிங் ஒன்று இருக்கும் டெய்லி வேர். ஸோ அதை வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மண்டேவோடையே முடிஞ்சிருச்சு. என்னென்னு தெரில, ஒரு வீடியோ வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை வந்து கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சப்பாத்தி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நானும் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம ஒன்று நினச்சா சாமி வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு பிளான் போட்டேன், எனக்கு அவர் வேறு ஒரு பிளான் போட்டு வைக்கிறாரு. என்னால் வந்து எதையுமே கண்டினியூவாக பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வேலையாவது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கண்டினியூவாக ஒரு கன்சிஸ்டன்சியோடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நினைக்கிறதோடு சரி, அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகவே முடியல. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நமக்கு சாப்பிட்ட உடனே என்ன வேலை இருக்கும், நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வைப்போம். ஸோ அந்த ஒர்க் தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது. வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு எதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணணுமோ அது கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணியே ஆகணும். ஒரு விஷயம் வந்து நம்ம இழந்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை.
ஸோ யா பேக்ரவுண்டில் வந்துட்டு ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு இப்போ தான் அந்த டைம் கிடச்சிருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக. பக்கத்தில் வந்துட்டு கோவிலில் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிற அந்த ஆடியோ வந்துட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு மோட்டார் போட்டு விட்டுட்டாங்க உப்பு தண்ணிக்காக. ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு டைம் இப்போ தான் கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த டைமில் தான் நானும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது எனக்கு. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கான அவுட்ஃபிட் வந்துட்டு சிம்பிளான ஒரு நைட் ட்ரெஸ் தான் வந்துட்டு போட போகிறேன். இதுக்கு மேட்சிங்கான பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போச்சு. ஸோ அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். அதற்கு வந்துட்டு பிளாக் பேண்ட் வந்து மேட்ச் பண்ணி போட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன். வீட்டுட்டு தானே இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு எது கைக்கு கிடைக்குதோ எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு க்ளீன் அண்ட் கிளியரோட மார்னிங் ஃப்ரெஷ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஃபேஸ்க்கு வந்துட்டு க்ரீம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் எந்த ஒரு பழக்கமுமே இல்லை. அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது போடவும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுக்காக ரைஸ் வந்துட்டு அப்படியே வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ மேலே வந்துட்டு துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அடித்ததுனால ஊற வச்சுட்டு அப்படியே அமைதியாக கீழே ரூமுக்கு வந்துட்டேன். நேற்று வந்து காய வச்ச துணிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம வெட்டியாக இருக்க டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆஸ்மர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மீனிங்கே எனக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த சவுண்டை வச்சே ஒரு வீடியோலாம் போட்டு வியூஸ் லைக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. சரி நமக்கு வியூஸ் வருதோ லைக்ஸ் வருதோ அதை செஞ்சு தான் பார்ப்போமே, நம்ம ஃபோன்லேயே வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு அலாதி ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் துணி காய போடுறதுக்காக. அதை வந்து ஆஸ்மரில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு அந்த வெயிலில் காஞ்ச டைம்லேயே வந்துட்டு மடித்து வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே அயர்ன் பண்ண மாதிரியே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டு, இந்த சூட்லேயே வந்துட்டு மடித்து வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். இதே டைமில் வந்துட்டு நான் என்னோடய ஒரு குட்டி ஸ்டோரி வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா பெரிய ஸ்டோரிலாம் எதுவும் இல்லை, என்னோடய லைஃப் ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கர். ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து ஆர்ட் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆர்ட்டு, இந்த கிராஃப்ட் ஒர்க்கு அதெல்லாமே வந்து எப்போவுமே கொடுத்தீங்க அப்படின்னா உட்காந்து அந்த டைம்லேயே வந்துட்டு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டட் பர்சன் நான். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அந்த குவில்லிங் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து இயரிங்ஸ்லாம் மேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு க்ரிப்பாக பிடிச்சது அந்த ஒரு ஒர்க். அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருந்தேன். என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண ஒரே உருப்படியான விஷயம் அது மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ வந்துட்டு அதுவும் வந்துட்டு நான் குவிட் பண்ணிவிட்டு வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன். அதை நினச்சா ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. பட் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு எவ்வளோ வந்துட்டு நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டூ. இது வந்து நான் எதுக்காக இப்போது சடனாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் என்னோடய ஒரு பேஷன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து ஒரு ஒர்க்கை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் வந்து அதோட அந்த மூமெண்ட்ஸ், மெமரிஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் வந்துட்டு இதெல்லாம் சேல் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்துட்டு நான் கெயின் பண்ணியிருக்கேன். என்னோடய சொந்த காசில், என்னோடய சொந்த உழைப்பில் வந்துட்டு கிடைச்ச ஒரு ஊதியம் அப்படின்னு வந்துட்டு நான் அதை ஃபீல் பண்ணி ரொம்ப ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்துட்டு என்னை இப்போ வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது வந்துட்டு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்க. பட் வந்துட்டு பாதியிலேயே குவிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, யாராலையும் வந்துட்டு உங்கள்கிட்ட திருடிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. அகெயின் நீங்கள் வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அந்த ஒர்க்கில் வந்துட்டு இறங்கினாலுமே உங்களுக்கு வந்து இன்னும் டபுள் மடங்கு வந்துட்டு அந்த டேலண்ட்டோட
ஃபீலோடையும் அந்த எனர்ஜியோடையும் தான் வந்துட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ நானும் வந்துட்டு என்னோடய பேஷன் வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம், கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ சாரி, என்னோடய ஸ்டோரிலாம் சொல்லி வந்துட்டு மொக்க போட்டுறதுன்னா மன்னிச்சிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்தது, கிளைமேட் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருந்தது. அண்ட் பாடி பெயின்லாம் கொஞ்சம் இருந்ததுனால ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்மளும் வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.